என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வெல்கம் பேக் மக்களே. ஸ்பைடர்மேனோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிலேருந்து எவனுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கண்டுக்கவே மாட்டீங்களா? அதனால என்னமோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டோட செட்ல 2 ஆக்டர்ஸ், அதாவது 2 வெல் நோன் ஆக்டர்ஸ் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல அலசி ஆராய்வோம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஸோ வெல்கம் டு லீக்ஸ் அண்ட் நியூஸ். அப்படியே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்களோட லீடரான எலனா வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வரப்போறாங்கன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அவங்க மெயின் கேரக்டரா வராங்களா இல்ல கேமியோ பண்ண போறாங்களாங்கிறது இப்போ வரைக்கும் கிளியரா யாரும் சொல்லல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தண்டர்போல்ட்ஸும் நியூயார்க்ல தான் நடந்தது, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவும் நியூயார்க்ல தான் நடக்குது. ஸோ ரெண்டுமே நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எதுக்கு வராங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அவங்க ஸ்பைடர்மேனை வந்து அவங்க டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேன் தண்டர்போல்ட்ஸ் டீம்ல சேர்ந்தா நல்லா இருக்கும், ஆனா சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு டீம்ல இருக்கவே பிடிக்காது, அதாவது டீம்ல இருக்கவே தெரியாது. அதை நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல எண்டிங்லேயே பார்த்துருப்போம். அவங்க 3 பேரும் டீம்ல எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஸ்பைடர்மேனுக்கு சோலோவா இருக்கிறது தான் பிடிக்கும், டாக்டர் டூம் மாதிரி. ஸோ அது நடக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மார்வலுக்கு முன்னாடி டிசி பக்கம் போகலாம். நம்மளாம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த படமே மொக்க அப்படின்னு சொன்ன சூப்பர்மேன் இருக்குல்ல, அது $600 மில்லியன் மேல பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆனா நம்மலாம் ரொம்ப ஹைப் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேண்டாஸ்டிக் 4 இப்பதான் 490 மில்லியனே வந்திருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதுவும் இல்லாம டிசில ஒரு அன்டைட்டில்டான ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதாவது ஒரு மூவி வரப்போகுது அப்படின்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஷசாம்னு சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஷசாம்லாம் இருக்காது, நம்ம ஜேம்ஸ் கன் வந்து ஷசாமை வந்து லேட்டரானா இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறாரு, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்படியே மார்வல் பக்கம் வந்தா ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற ஹைப்ல 50% கூட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு இல்லை. அதனால என்னமோ ரூசோ பிரதர்ஸ் கோட்டலாலி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை ரீஷூட் பண்ண போறாங்க. ஆனா என்னதான் காரணங்கிறது யாருமே வரைக்கும் சொல்லல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஆக்டர்ஸ் பண்றதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதனாலங்கிறது தெரியல. ஆனா இது வந்து ரீஷூட் பண்ண போறாங்கிறது அஃபீஷியலா சொல்லல, ரூமரா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மூவி கொடுத்தா போதும். ஏன்னா கிட்டத்தட்ட டூம்ஸ்டே வர டைம்ல தான் டிசியோட சூப்பர் கேர்லும் வருது. ஃபேண்டாஸ்டிக் 4 ஆன மாதிரி டூம்ஸ்டேக்கும் ஆயிடுச்சுன்னா நிறைய மார்வல் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ வாழ்க்கையே வெறுத்துருவோம். ஸோ என்ன பண்ணலாம், நல்லா பண்ணுங்க, அது வரைக்கும் போதும். ஸோ அதுவும் இல்லாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கேப்டன் அமெரிக்கா வராதுங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேப்டன் ஹைட்ராவா வரப்போறாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மார்வல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வேரியன்ட்லாம் கொண்டு வருவாங்களாங்கிறது டவுட் தான். அதுவும் இல்லாம நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது ஓஜி கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டில், அதாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்துட்டு சீக்ரெட் வார்ஸ் ஃபுல்லாவே அவர் தான் மெயின் கேரக்டரா இருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன். அது நடந்தா சூப்பரா இருக்கும். நான் ஏன் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா நான் ஒரு கேப்டன் அமெரிக்கா ஃபேன், அதனாலதான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. அதுவும் இல்லாம டூம்ஸ்டேல டூம் தனியா வரப்போறது இல்ல, டீமோட வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தனியா வந்தாதான் பெஸ்ட். ஏன்னா டாக்டர் டூம் ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் யாரோடையும் சோஷியலைஸே ஆக மாட்டாரு, அவர் தனியா இருக்கதான் நினைப்பாரு. ஸோ அவர் தனியா வந்தா சூப்பரா இருக்கும். ஸோ மார்வல் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுவும் இல்லாம RDJ ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமோட ஆர்க், அதாவது டாக்டர் டூமோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுறாரு. அவராகவே பர்சனலா இன்வால்வ் ஆகி அவரோட ஐடியாஸை டிஸ்கஸ் பண்றாருன்னு லீக் வருது. இது நீங்க நினைக்கிற மாதிரி ராக் பண்ணதில்லை, அதாவது இந்த டிசியில் எப்படி ராக் அந்த டிசியை ஓன் பண்ணு நினைச்சாரோ அந்த மாதிரி கிடையாது. இவர் ஜஸ்ட் இந்த கேரக்டரை வந்து அவரோட ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ல வராங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தான் அவர் மார்வலை நம்ம கடைசியாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அவர் வர என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் இந்த படத்தில் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி கேரக்டரோட டெவலப்மெண்ட்லாம் போய் இன்வால்வ் ஆகுறாரு. ஏன்னா அவர் நார்மலாக ஏதாச்சும் படம் நடிக்கிறாருன்னா அதில் அந்த கேரக்டர்லாம் இன்வால்வ் ஆகிலாம் அவ்வளோவா எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. ஆனால் இதில் பண்ணுறாருன்னா இந்த படம் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். 2 ஆக்டர்ஸ் சண்டை போட்டிருக்காங்க, அதாவது ஆன் செட் ஷூட்டிங்கில் ஆன் செட்டில் 2 ஆக்டர்ஸ் வெல் நோன் ஆக்டர்ஸ்னு வேறு சொல்கிறாங்க. அந்த 2 வெல் நோன் ஆக்டர்ஸ் சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா யாருங்கிறத இந்த எந்த ரூம்லயும் சொல்லல. மற்றவங்கள என்ன கெஸ் பண்றாங்கன்னா RDJவும் ரயன் ரெனால்ட்ஸும் தான் சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா
ரயன் ரெனால்ட்ஸ் டெட்பூல் அண்ட் வொல்வரின்ல அந்த அவெஞ்சர்ஸ் சிம்பிள ரியல் அவெஞ்சர்ஸோட சிம்பிள் மேல எழுதி அதை ஒரு போஸ்டா போட்டிருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஆர்டிஜேவும் ரயன் ரெனால்ட்ஸும் தான் சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் ஆர்டிஜேவும் பெட்ரோ பாஸ்கலும் சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா பெட்ரோ பாஸ்கலோட ஷூட்டிங் முடிஞ்சது அப்படின்னு ஒரு ரீசெண்டா ஒரு ரூமர் வந்துச்சு. அதை வச்சு ஆர்டிஜேவும் பெட்ரோ பாஸ்கலும் தான் சண்டை போட்டிருப்பாங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஜே சண்டை போட வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அவர் யார்கூட சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாரு. ஷூட்டிங்லேயே ஒரு நல்லா ஃபன்னா இருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டிஜே சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாம அந்த 2 ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சண்டை போட்ட ஆக்டர்ஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரீன்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கிற சீக்வல்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த 2 ஆக்டர்ஸும் வெல் நோன் ஆக்டர்ஸா இருந்தா படத்தை அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஜேவும் பெட்ரோ பாஸ்கலும் சண்டை போட்டா அது கண்டிப்பா படத்துக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். குட்டி குட்டி ஆக்டர்ஸ், அதாவது ஷூரி அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சண்டை போட்டிருந்தா அது அவங்களோட சீக்வல் எடுத்திருந்தா அது பிரச்சனை கிடையாது. பெரிய ஆக்டர் சண்டை போட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஸோ இது இப்போ நான் சொன்னது ரூமர் தான். அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்த லீக்ஸ் அண்ட் நியூஸ். இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2 ஆக்டர்ஸ் சண்டை போட்டாங்க சொன்னல, அவங்க 2 பேர் யாரா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.